உன்னை ஒரு கூட்டம் எப்படியாவது கீழே விழ வைக்க திட்டமிடுகிறதா? அப்படியென்றால் சந்தோஷப்படு, நீ அவர்களை விட மேலே இருக்கிறாய். விதைகள் கீழ்நோக்கி எறியப்பட்டால்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும். விழும்போது விதையென விழு, விருட்சமாய் எழு. சோம்பலினால் உடல் மட்டுமல்ல, மனமும் கெட்டுவிடுகிறது. அடுத்தவனுக்கு 1000 அறிவுரைகள் சொல்வதை விட அதில் ஒன்றை கடைபிடி. ஒருவர் உன்னை உயர்த்தி பேசும்போது விழிப்போடு இரு. ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாய் இரு. புகழ்ந்து பேசும்போது செவிடனாய் இரு. எளிதில் வெற்றி பெறலாம். தங்கச் செருப்பானாலும் தலைக்கு ஏறாது. நீ கீழே விழுந்துவிட்டால் உடனே எழுந்துவிடு, இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். வெற்றி பெறும் போதெல்லாம் உன் முதல் தோல்வியை நினைத்துக்கொள். இன்பமும் துன்பமும் இரவு பகல் போன்றது. ஒன்றை பின்பற்றி இன்னொன்று தொடர்ந்து கொண்டிருக்கும். அஞ்சி நடுங்கி கொண்டிருப்பவனால் சிறிய குட்டையை கூட கடக்க முடியாது. இறக்கும் நேரத்தை விட துன்பப்படும் நேரத்திலேயே நமக்கு அதிக தைரியம் தேவைப்படுகின்றது. தவறுகளை ஒப்புக்கொள்வதற்கான தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பயனும்தான் வெற்றிக்கான வழி. துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது நல்லது. நீ நினைத்தால் விண்மீனையும் விழுங்கிவிட முடியும். இதுவே உன் உண்மை பலம். மூட நம்பிக்கைகளை உதறி தள்ளிவிட்டு தைரியமாக செயல்படு. நாம் எல்லோரும் நிலவை போன்றவர்கள். அதற்கு இருளான ஒரு பக்கமும் உண்டு. தோற்றவன் புன்னகைத்தால் வெற்றியாளன் வெற்றியின் சுவை இழக்கிறான். மடையனுடன் விவாதிக்காதே. மக்கள் உங்கள் இருவரையும் பிரித்தறிவதில் தவறிழைத்து விடலாம். நீ உன் எதிரியை விரும்பும்போது அவனது அற்பத்தனத்தை உணர்ந்து கொள்கிறாய். கண்களை இழந்தவன் குருடன் அல்ல. எவன் தன் குறைகளை மறைக்கிறானோ அவனே குருடன். பிறர் மீது குற்றம் காண்பதிலும் புறம் பேசுவதிலும் நேரத்தை செலவிடாதீர்கள். சூழ்நிலை எப்போதும் சாதகமாக இருப்பதில்லை. வெற்றியும் தோல்வியும் கலந்ததுதான் வாழ்க்கை. சோர்வை தள்ளிவிட்டு எப்போதும் உற்சாகத்துடன் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுங்கள். வென்று விடுவோம் என்ற நம்பிக்கை உன்னுள்ளே பிறக்கட்டும். உன்னுடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் இந்த நம்பிக்கை பரவட்டும். அப்படி செய்தால்தான் உன்னால் எதையும் சாதிக்க முடியும். 1000 மருந்துகளை வியாதிகளின் பொருட்டு சாப்பிடலாம். ஆனால் நோயிலிருந்து மீண்டுவிட வேண்டும் என்ற தளராத நம்பிக்கை உனக்கு இல்லாமல் போய்விட்டால் குணமடைவது முடியாத ஒரு விஷயம்தான். எல்லாம் கடைசியில் சரியாகிவிடும். அப்படி சரியாகவில்லை என்றால் அது கடைசி அல்ல. நன்றி, வணக்கம்.